ஆனந்தி வந்து இந்த மாதிரி எப்படியாவது டீட்டெயில் கிடைக்காதா வீரபத்ரனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனால் ஆனந்திக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. என்ன பண்ணுன்னு திரும்ப தவிச்சிட்டு இருக்க ஆனந்திக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க இங்கே, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆனந்தி அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த சிஸ்டர் வந்து நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, வீரபத்ரனை பற்றி என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவரோட ஒய்ஃப் நான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னோடனே என்னங்க ஒய்ஃப்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, வீரபத்ரன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு ஆனந்தி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்டும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, குணாவும் ஆனந்தி வந்து ஒன்றும் புரியாமல் கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வீரபத்ரனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து தெரிய வருது அவங்களுக்கு. அவர் சின்ன வயசில் இருந்தது, எப்படிலாம் அவர் வளர்ந்தது, அது எப்படி வந்து அவர் பாதிப்பு உண்டாச்சு, அன்பு கிடைக்காது, அவர் என்ன அன்பு கிடைச்சா என்ன பண்ணுவார், அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பர்சன் வந்து இருக்க முடியுமா? ஆமாங்க, அவர் அப்படிப்பட்ட பர்சன் தான். அவர் சின்ன வயசுலேருந்து அப்படி தான். அவர்கிட்ட யாராவது வந்து ரொம்ப வந்து அன்பாக இருந்தாங்க, இல்லை அவருக்கு சம்மந்தப்பட்டது இருந்ததுன்னா அதை வந்து அவர் வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவார், ரொம்ப ஆக்ரோஷமாக ஹேண்டில் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. அவங்க வந்து அப்படி தான். அவங்க வந்து ஒரு மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அதை ஒரு ரசிக்கிற ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க பிடிச்ச விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டு ரசிப்பாங்க. அதே மாதிரி தான் அவருக்கு யார் என்ன பிடிச்சிருந்தாலும் சரி, அதை வந்து கஷ்டப்படுத்தி ரசித்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி உள்ள பையன் ஆள் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி. மேடம், இவ்வளோ பெரிய நோய் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணுவார். அவர் எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவார். அவங்கள கஷ்டப்படுத்தி ரசிப்பார். இதுதான் அவர் வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் அவருக்கு இருக்க பிரச்சனை. அதனால் அவருக்கு கல்யாணம்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னோடனே, மேடம் அதுதான் மேடம் 6 வருஷமாக இவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. 6 வருஷமாக நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம் மேடம், எனக்கு வேறு வழியே தெரியல. என்னால் இந்த நரக விதியை அனுபவிக்க முடியல. எப்படியாவது அவங்ககிட்ட நான் விலகணும் மேடம். ப்ளீஸ் மேடம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் மேடம் அப்படின்னோடனே, அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான். அதனால் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே நான் செய்கிறேன். வீரபத்ரனை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுக்குறேன். ஆதாரங்கள் எல்லாமே நான் கொடுக்குறேன்றாங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொல்லிட்டு அழறாங்க. பரவாயில்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லபடி இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப நிம்மதி அடைகிறாங்க. உடனே வந்து நம்ம குணவதியை கட்டிக்கிட்டு அழறாங்க. எனக்கு இது போதும், எனக்கு இந்த ஆதாரம் கிடச்சி இதை வச்சு எப்படியாவது அவங்ககிட்ட இந்த விடுதலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குணவதியை கட்டிட்டு அழறாங்க. ஆனந்தி, நீ கவலைப்படாத ஆனந்தி, இதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பாக விடுதலை கிடச்சிரும் அவங்ககிட்டது அப்படின்னு சொல்லிட்டு குணவதி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, செஸ் விளையாடிட்டுருக்காரு நம்ம வந்து ஆனந்தியோட அப்பாவும் அதுக்கப்புறம் வீரபத்ரனும். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து வீரபத்ரன் வந்து ஜெயிச்சிடுறாரு, அவர் தோத்துடுறாரு. அதனால் பார்த்தீங்களா எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் இந்த கேஸ்லையும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். உங்கள் பொண்ணு தோத்துருவா. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை கஷ்டப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி உங்கள் பொண்ணை வாழ வைக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னு. நீ என்னடா வாழ வைக்கிறது, இந்த கேமில் வேணால் நான் தோற்றுருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக என் பொண்ணு ஜெயிச்சிடுவா. அவள் உன்னை விட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் விலகிடுவா. எனக்கு தெரியும்டா என் பொண்ணை பற்றி. ஒரு காரியத்தை எடுத்து அவள் முடிக்காமல் விட மாட்டா. அவளுக்கு கடவுளோட அருள் கண்டிப்பாக இருக்குது. அதையும் பார்க்கலாம், எனக்கு இருக்கா உங்கள் பொண்ணுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எப்படி ஜெயிச்சேன்னு. இந்த வீரபத்ரன் ஜெயிக்க பிறந்தவன். தோல்வியே இந்த வீரபத்ரன் அகராதிலே கிடையாது. எப்போவுமே ஜெயிச்சிட்டே தான் இருப்பான். அதனால் இந்த விஷயத்துலையும் வீரபத்ரன் ஜெயிப்பான். உங்கள் பொண்ணை எப்படியும் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நீங்கள் பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிவிடுவேன். பயப்படாதீங்க, இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறேன். ஏன்னா மனசு மாறிடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு ஒன்று செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம ஆனந்தியோட அப்பா.